ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024-2025 ஆண்டுகளில் உதவி இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 2538 பணியிட நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கடந்த ஆண்டு அக்டோபர் 27 தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு பக்கம் வழக்கு பதிவு செய்யும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மற்றும் முந்தைய திமுக அரசு தரப்பில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. சென்னை ஹைகோர்ட்டில் நேரு தரப்பில் முறையீடு செய்ததை ஏற்று ஜூன் 23ஆம் தேதி வரை லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதிகள் எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. விசாரணை தமிழக அரசு சார்பில் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண் ஆஜராகி முந்தைய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெறுவதாக கூறி அதற்கான மெமோ தாக்கல் செய்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேரு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லூத்ரா, அரவிந்த் பாண்டியன் ஆகியோர் வாதாடியதாவது: இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து மறு ஆய்வு மனுவை அரசு திரும்ப பெறுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அரசியல் சூழல் மாறிவிட்டதாக கூறி மாநில அரசு தன் நிலைப்பாட்டை மாற்ற அனுமதிக்க கூடாது. நிர்வாகம் மாறும்போது காற்றும் திசை மாறும் என்று கூற முடியாது. இப்போது பின்வாங்கும் முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் என்றனர். இதையடுத்து நீதிபதிகள் ஜூலை மாதத்துக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். அதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவையும் நீட்டித்தனர்.